ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நல்லவற்றை மட்டும் கவனித்து நன்றியோடு வாழ்ந்தால் உன் துன்பம் தானாகவே குறைந்துவிடும். உன் கனவு நிறைவேறும் வரை கலைத்து விடாதே உன் முயற்சியை. முயற்சி மட்டும்தான் உன்னை முதலிடத்துக்கே கொண்டு செல்லும். அது ஒரு வெற்றி பாதை. நீ முயற்சியில் செல்லும் பாதை வெற்றி பாதை. இரும்பு முள்ளில் குத்தினாலும் ரணத்தையும் கூட ரசித்து கொண்டே வண்டி இழுக்கும் எருதுகளை பார்த்திருக்கிறாய் தானே? அப்படி இரு தங்கமே. அதனால்தான் உன் கனவு நிறைவேறும் வரை உன் முயற்சியை கலைத்து விடாதே என்று சொன்னேன். நீ பிடிவாதக்காரர்களிடம் வாதிடாதே, முடிவெடுத்தவர்களிடம் விவாதிக்காதே, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே பேசாதே. பின் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். யாம் இருக்க பயமேன் தங்கமே. முருகா என்று கூப்பிட்டால் அக்கணமே வந்து நிச்சயமாக என் பிள்ளைக்கு அருள் புரிந்து விடுவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. கவலையே வேண்டாம். என் வேல் வந்து உன்னை காத்து கொள்ளப் போகிறது. உன் வீட்டிற்கு சுப செய்தி தேடி வந்து கொண்டிருக்கிறது. புரியாததை புரிந்து கொள். புரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லிவிடு. வாழ்க்கை உன்னை எதிர்பார இடத்திற்கு கூட்டிச் சென்றுவிடும். எதை கேட்டு இந்த பழனி முருகனிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் நடக்கப் போகிறது. என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும், உன் மலையளவு பிரச்சனைகளை தவறாமல் உடைப்பேன். நிச்சயமாக நான். ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறிவிடும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை கேள். வாழ்வதற்கு வழியில்லை என்று மட்டும் புலம்பாதே. நீ வாழ்ந்து கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறிச்சல். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நல்லதே நடக்கும். கவலையே படாதே. நான் உனக்கானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எதை எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து தந்து விடுவேன். இந்த முருகனிடம் மௌனமாக பேசு. அதே நேரத்தில் உன்னை சுற்றியுள்ள உறவுகளிடம் கவனமாக பேசு. வாழ்க்கை வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துவிட, அவ்வளவுதான். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது. தைரியமும் நம்பிக்கையுமே தடைகளை தகர்த்து சவால்களை முறியடித்து வாழ வைக்கும். வாழ்க்கையை சற்று தனித்து வாழவும் பழகிக்கும். ஏன்னா உன்னோடு வருபவர் என்று காட்டில் மறைந்து போவார் என்று தெரியாது. எப்போது என்று காட்டில் மறைந்து போவார்கள் என்று தெரியவே தெரியாது. சர்க்கரை போல் இனிக்க இனிக்க பேசினாலும் ஒரு நாள் பாகற்காய் போன்று மாறும் ஆற்றல் உள்ளவர்கள்தான் அவர்கள். உனக்கான நேரத்தை நீயே யோசித்து முடிவெடுத்துக்கோ. உனக்கான திட்டத்தையும் நீயே யோசித்து முடிவெடுத்துக்கோ. உன் வாழ்க்கையை உன்னை தவிர வேறு யாராலும் வாழவே முடியாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்படி ஒரு பங்காக இருக்கிறதோ அதுபோல் கஷ்டங்களும் துயரங்களும் ஒரு பகுதிதான். ஏன்னா வாழ்க்கையின் வடிவம் வட்டம்தான் தங்கமே. வாழ்க்கையை மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தால் நீயாகவே இருக்க முடியாது. அதனால் எந்த செயலுக்கும் அடிமையாக இருக்காதே. அடுத்தவர்கள் கதைப்பதற்கு ஏற்ப நீ வாழ நினைத்தால் எல்லோரும் வேறு வேறு விதமாக பேசுவார்கள். அப்படி வாழ்வதற்கு இந்த ஆயிலே போதாது. விழுகின்ற போது விஸ்வரூபம் எடுத்துவிடு. ஆனால் புண்படும் போதோ சிரித்துவிடு. அடுத்தவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்து காட்டு. நீ வைரம் என்று நினைச்சிக்கோ. பட்டை தீட்டும் வைரம் என்று நினைச்சிக்கோ. அப்படி நினைத்தால் நிச்சயமாக உன்னால் முயற்சித்து தடைகளை தகர்த்தாதவரை வெற்றி இல்லை என்று தெரிந்து உழைப்பாய், வாழ்க்கையில் முன்னேறுவாய்.
மதிக்கத்தக்க மனிதர்கள் யாரும் வாழ்வில் அடிபட்டு திருந்தியவர்கள் மட்டும்தான். இதை மட்டும் நீ உன்னிடத்தில் மனதில் ஏற்றுக்கோ. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற திறமை இருந்தால் தோல்வி கூட தோற்று போகும். உன்னிடம் இருப்பதை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு. நிச்சயமாக இந்த முருகன் இல்லாததையும் நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. மொத்தத்தில் அமைதியாக மன நிறைவோடு இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன்னுடைய உண்மையான முயற்சி உன்னை தடம் பதிக்க வைக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைப்பாய்தானே. பின்னென்ன, உனக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். கவலைக்கு நீ இடம் குறைத்து விட்டால் கவலை உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும். மற்றவர்கள் விஷயத்தில் மட்டும் தலையிடாதே. வாழ்க்கையில் சில நேரம் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவற்றை நம்பிக்கையோடு சந்தித்துவிடு. எந்த விஷயம் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ அதை உதறி தள்ளிவிட்டால் அந்த விஷயம் உறுத்தவே உறுத்தாது. வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலை வந்தால் பயப்படக்கூடாது. பயம்தான் உன்னை விட்டு நீங்குமா என்று கேள்வி கேட்காதே. நான் சொல்வதை கேட்டுக்கோ. கவலையே படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் நிச்சயம் உண்டாகும். உன் வாழ்க்கை பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. உன் பயணத்தில் துணையாக வருவது இந்த முருகன்தான். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பயப்படக்கூடாது. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன். தரையில் நின்று கொண்டிருந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியுமா? தண்ணீரில் இறங்கினால் தானே கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல்தான் வாழ்க்கையில் இறங்கினால்தான் வாழ்வு என்னவென்று புரியும். கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் பயம் வந்து கொண்டே இருக்கும். இப்போது நடக்கும் நிகழ்வை மட்டும் பார்த்து உண்மையாக வாழ்ந்துவிடு. அதை அனுபவித்து வாழ்ந்துவிடு. பயப்படாதே. உனக்கு நான் இருக்கிறேன். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். என்னை மீறி எதுவும் நிச்சயமாக நடக்காது. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லு. என்னை அனுதினமும் வணங்கி வந்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்தடையும். உன் வீட்டிற்கு சுப செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு. ஓம் முருகா போற்றி போற்றி.